அதாவது நம்ம மக்களுக்கு எவ்வளோ தான் பட்டாலும் திருந்தாது. ஒரு 20,000 ஃபோனை விற்கிறான்னா அதில் 4,000 அவனுக்கு லாபம். அதே ப்ரைஸ்க்கு அவன் விற்கிறதுக்கு வாங்க மாட்டேங்கிறீங்கன்னா 300, 200 அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 50 நெக் பேண்டை கொடுத்தாது உங்களை ஏமாற்றிடுவான். அந்த 50 நெக் பேண்டுக்கும் 300 வாங்கிட்டு 6 மாதம் வாரண்டின்னு ஒரு பொய்யை சொல்லி விற்பான். நம்ம மக்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் மண்டையில் மசாலா தான் இருக்குமே தவிர அதை எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு தெரியவே தெரியாது. எத்தனை தான் பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க. ஸோ பூர்விகாவோட ஸ்கேம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் தான் டார்கெட்டே. ஸோ மிடில் கிளாஸு படிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதாவது ட்ரைனிங்கே கொடுப்பாங்க. மிடில் கிளாஸ் வந்தால் நீ இப்படி பேசு, டக்குன்னு அவன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் மாற்றி பேசு, ஆனால் அவன் வெளியே போகக்கூடாது, என்கிட்ட பொருளை வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா வெளியே போனான்னா எங்கேயோ வாங்குவான், அதுக்கு என்கிட்டயே வாங்கிட்டு அவன் ஏமாறணும். ஒரு டைம் வாங்கிட்டா பொருளை பணத்தை திருப்பி தர முடியாதுல்ல. அவன் என்ன தான் கூப்பாட ஓட்டாலும் கேஸ் போட்டாலும் பூர்விகாங்கிறது பெரிய பிராண்டு, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க கேஸில் பணத்தை கொடுத்து. இங்கே பாருங்கள், ஆன்லைனில் பொருள் நேராக போய் பார்த்து இது ஆன்லைனில் ஒருத்தர் வாங்கினவருக்கு ஸ்கேம் நடந்திருக்கு பூர்விகாவில். இன்னும் நிறைய இருக்குது. இருங்க போகிறீங்க. ஸோ இதுவும் பூர்விகாவில் நடந்த ஸ்கேம் தான். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் நடு ரோட்டில் நின்று கதறாரு. அந்த பூர்விகா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஏமாற்றி டாடா கட்டிட்டு போயிடுவானுங்க. பில்லு ப்ரூஃபோடு வச்சுருக்காரு. ஆனால் பூர்விகா என்ன பண்ண முடியும்? ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பர்சன் தான். பூர்விகாங்கிறது 700 கடை வாரம் அதாவது மாதத்துக்கு 4 கடை ஓப்பன் பண்ணுறான்னா அவனோட ஸ்கேம் லெவல் அந்த இடத்துல இருக்குது. மக்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவன் அதிகமாக ஸ்கேம் பண்ணுறனால மட்டும்தான் கடை இத்தனை ஓப்பன் பண்ண முடியும். ஒருத்தன் இந்த காலத்தில் இத்தனை சக்ஸஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. எப்படியும் தலைகீழ நின்னாலும் நீ என்ன தான் சொல்லு, அவன் ஸ்கேம் பண்ணுறனால மட்டும்தான் இத்தனை கடை ஓப்பன் பண்ண முடியுது. இது ஒரு நல்ல கையங்காலமாக மாட்டிக்கிட்டா இன்சூரன்ஸ் போட்டு. மக்களுக்கு மக்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் வேண்டாங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டு போடணும். சொல்லாமல் படிக்காதவங்க வந்தால் ஏமாற்றி இஎம்ஐயில் போட்டு இந்த இன்சூரன்ஸு அப்படி தான் வரும். பஜாஜெல்லாம் சொல்லவே வேண்டாம், இஎம்ஐயில் இன்சூரன்ஸ் அதுவே கலந்து வந்துடும். எத்தனை ஃப்ராடு, வாயை திறந்தா ஃப்ராடு, இஎம்ஐயில் ஃபோன் வாங்கினா ஃப்ராடு. இது பூர்விகா ரெட் ஹேண்டாக மாட்டிக்கிட்டது. ஆனால் இதை பார்த்து மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஆகாவளி இத்து போன 50 ரூபா ஆஃபருக்கு 100 ரூபா ஆஃபருக்கு மறுபடியும் போய் நான் இப்படித்தான் ஏமாறுவேன், என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்லை. ஸ்கேம்லாம் எனக்கு தெரியாது, பட் நாங்கள் ஒரு விதத்தில் நாங்கள் ஏமாந்துருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் இங்கே போடுறோம். இதான் இந்த மனுஷனும் ஃபோனை விவோ V29 வாங்கி ஏமாந்துருக்காரு பூர்விகா கிட்ட. இன்னும் நிறையா இருக்குது பூர்விகா கிட்ட. அதாவது தெரிஞ்சவன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி மக்களுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறான். தெரியாதவன் அப்படியே அமைதியாக போயிடுறான். ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கடை நல்லா இருக்கும், ப்ரீமியமோ, ஐயோ இவ்வளோ பெரிய கடையா, அப்போ செம்மையாக இருக்கும், ஆஃபர் பள்ளி கொடுப்பான், நொட்டிட்டு கொடுப்பான் மயிறு. சிரிக்காத, உனக்காகத்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகாவளி வீடியோன்னு நினச்சிட்டு நாளைக்கு நீ ஃபோனை வாங்கிட்டு ஏமாறுறப்ப அந்த வழி என்னென்னு தெரியுமா உனக்கு? ஏமாந்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். ஃப்ளாட் மாடல் எல்லா மாடலுக்கும் 400 ரூபா டெம்பர் கிளாஸ் அவனுங்களே ஒரு பேரை வச்சுட்டு ஏமாற்றி விற்பானுங்க. இல்லை எனக்கே கேட்க தோணுது பூர்விகா கிட்ட, சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிறியா அப்படின்னு. சக்கத்தை அசால்ட்டாக ஏமாற்றுவானுங்க. எப்படி தெரியுமா? வேறு கடையில் அவன் கம்மி ப்ரைஸ் உடச்சி கொடுக்க முடியும். இவன் உடச்சி கொடுத்தா இவனுக்கு எப்படி சொல்கிறது, அதிக ப்ராஃபிட் வராதுன்னு சொல்லி இல்லாத கதையெல்லாம் சொல்லுவான். சப்போஸ் அது ஓப்பன் அண்ட் பீஸாக இருந்தாலும் நெட்டில் போட்டால் வந்துடும். சப்போஸ் அது ஓப்பன் அண்ட் பீஸ் இல்லைன்னா நீ நெட்டில் போட்டு பார்த்துட்டு ப்ரைவேட் கம்பெனி சப்போஸ் இவனை விட சுப்ரீம் கம்மியாகவே தர்றான், ஆனால் அவன் ஓப்பன் அண்ட் பீஸ்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்க வைக்கிறக்க பூர்விகிட்ட வாங்க வைக்கிறக்காக 1000 போய் சொல்லுவான். உனக்கு எங்கே போச்சு அறிவு? நீ தானே தெளிவாக வாங்கணும். நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு, இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது பூர்விகாவில். கடை பெருசு அதனாலலாம் ஸ்கேம்லாம் கிடையாது. 1 நம்பர் ஸ்கேம் கடைனா பூர்விகா தான். அதுவும் இஎம்ஐயில் போகிறவங்கலாம் உன்னோட சப்போஸ் படிக்காதவன் உள்ளே போயிட்டான் அப்படின்னா மண்டையில் மயிர் வரைக்கும் கீழே போட்டிருக்க வேட்டி ஜட்டி வரைக்கும் பிடுங்கிட்டு தான் விடுவான் பூர்விகா. அதுதான் பூர்விகா. டெம்பர் கிளாஸ் 400 ரூபா ஒட்டு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போடு, அதுக்கப்புறம் அப்ளைன்ஸ் இஎம்ஐயில் உங்கள்கிட்ட 500 ரூபா சேர்த்து வாங்கிட்டு
1000 ட்ரிம்மரு 500 தரேன், 6 மாதம் வாரண்டியோட தரேன், வாங்கிக்கோ அப்படின்னா உங்கள்கிட்டயே பணத்தை வாங்கிட்டான். அது நீ ரெடி கேஷ் கொடுத்தே வாங்கிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது. ஃபுல் வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு இனிமேலாச்சும் கவனமாக ஃபோனை வாங்க. பூர்விகா விட்டு வேறு கடையே இல்லையா உனக்கு?